Hello guys, welcome back to my channel. So last class la நம்ம இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் part 1 பார்த்தோம். So இப்போ அதோட continuation தான் பார்க்க போறோம். See, wherefore said Miranda, did they not that or destroy us? Okay, so உடனே வந்து மிராண்டா வந்து question பண்றாங்க. Is it இப்படி எல்லாம் நடந்துச்சா? Did they not that us destroy us? Okay, அப்போ அந்த டைம் அவங்க நம்மளை வந்து அழிக்கலையா? It means கொல்லலையா? அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? My child answered her father, they dare not, so dear was the love that my people bore me. Antonio carried us on board a ship and we were some leagues out at sea. He forced us into a small boat without either tackle, sail or mast. There he left us, as he taught to perish. But a kind lord of my court, one Gonzalo, next character, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel and some books which I prize above my dukedom. Okay, so மிராண்டா என்ன கேட்குறாங்க? ஸோ அவ்வளவு உங்கள் மேலே வந்து பொறாமையாக இருந்தவங்க நம்மளை வந்து அழிக்காமல் விட்டுட்டாங்களா, என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ he answered her question, they dare not, அவங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லை. ஏன் தெரியுமா? So dear was the love that my people bore me. Okay, so அங்கே உள்ள மக்கள் என் மேலே ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, இவங்கள சும்மா விட மாட்டாங்க. ஸோ அதனால கன்னிங்காக என்ன பண்ணா என்னோட பிரதர் ஆண்டோனியோ கேரிடஸ் ஆன் போர்ட் ஏ ஷிப். ஓகே, ஸோ ஒரு ஷிப்பில் நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. And when we were some leagues out at sea, he forced us into a small boat. Okay, ஸோ அது வரைக்கும் நடு கடல் வரைக்கும் நம்மளை ஷிப்பில் கூட்டிகிட்டு வந்து அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, அந்த நடு கடலில் வச்சு ஒரு சின்ன ஒரு போட்டில் நம்ம ரெண்டு பேரையுமே அங்கே தள்ளிட்டாங்க. எப்படி? வித்தவுட் either tackle, sail or mast. ஓகே, ஸோ அதை வந்து புஷ் பண்ணி போகிறதுக்கு, இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான எந்த ஒரு வசதியுமே இல்லாமல், சாப்பிட்றதுக்கு எதுவுமே வைக்காமல் ஒரு எம்டி போட்டில் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை புஷ் பண்ணி விட்டுட்டாங்க. எதுக்கு? as he thought to Jerry, there he left us as he thought to perish. ஓகே, ஸோ என்ன பிளானில் வந்து அந்த மாதிரி அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னால், போட்டில் நம்மளால் மூவ் பண்ணி போக முடியலை அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த கடலுக்குள்ளாலே இருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், இறந்துருவோம். ஓகே, பெரிஸ் மீன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டை. ஓகே, ஸோ இறந்துருவோம். அப்போ யாருக்கும் அவங்க மேலே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதிர்ஷ்டவசமாக எ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட். ஸோ அந்த கோர்ட்டில் எனக்குன்னு சொல்லி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தான். அது யார்? ஒன் கான்சலோ. Okay, who loved me, had privately placed in the boat water, provisions and apparel. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த போட்டில் தான் இவங்க வந்து என்னை அனுப்ப போகிறாங்க இப்படிங்கிற விஷயத்த கிங் ஆஃப் த நேபிள்ஸும் ஆண்டோனியோவும் பேசும்போதே இதை ஒட்டு கேட்குறது யார்? கான்சலோ வந்து கேட்டுறாங்க. ஸோ இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டில் எந்த போட்டில் வந்து இவங்களை அனுப்பணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ அதே போட்லேயே இவங்க வர்றதுக்கு முன்னாலேயே இவங்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஸ்பரோவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அதில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் எக்ஸ்பெஷலி விச் ஐ ப்ரைஸ் அபோவ் மை டியூக்டம். ஓகே, ஸோ அங்கே என்ன வச்சுருக்காங்க, தேர் ஆர் சம் புக்ஸ் விச் ஐ ப்ரைஸ் அபோவ் மை டியூக்டம். ஓகே, ஸோ சாப்பாடு மட்டும் இல்லை, கூடவே என்ன வச்சுருந்தாங்க, நான் வந்து என்னுடைய பதவியை விடவும் என்னுடைய மேஜிக் புக்ஸை வந்து ரொம்பவே நேசிக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய நண்பனுக்கு தெரியும். அதனால அந்த புக்ஸும் அதுலேயே ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் ஏ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். ஐயோ, ரொம்ப கொடுமையாக இருக்கே. ஸோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஏன்? பிகாஸ் ஷி வாஸ் ஒன்லி 3 years child. ஸோ ஒரு குழந்தைக்கு எப்போவுமே தன் தாயினுடைய அரவணைப்பு தான் ரொம்ப தேவை இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்திருக்கேன். ஸோ அந்த டைம்லேயே
நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஐலண்டில் வந்து இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்னால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி யார் ஃபீல் பண்ணுறா? மிராண்டா ஃபீல் பண்ணுறாங்க. No, my love, said Prospero. You were a little angel that did preserve me. Your innocent smiles made me bear up against my misfortunes. Our food lasted till we landed on this desert island, since when my chief delight has been in teaching you Miranda, and well have you profited by my instruction. Okay, so அப்படி ஒரு வேர்டு சொல்லவே சொல்லாத. நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ, யூ வேர் எ லிட்டில் ஏஞ்சல் தட் டிட் ப்ரிசர்வ் மீ. ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே என்னதான்? தட்ஸ் ஒன்லி யூ. ஓகே, ஸோ இந்த அழகான முகம் அண்ட் யுவர் இன்னசென்ட் ஸ்மைல். ஓகே, ஸோ எந்த கள்ள கபடமும் இல்லாமல் அந்த அழகான ஒரு சிரிப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னை என்ன பண்ணியிருக்கு இது வரைக்கும்? ப்ரிசர்வ் மீ அப்படின்னா பதப்படுத்தியிருக்கு, உயிரோட என்னை இது வரைக்கும் வச்சிருக்கு. அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். ஓகே, ஸோ என்னுடைய துரதிர்ஷ்ட காலத்திலையும் உன்னுடைய அந்த அழகான சிரிப்பும் இந்த அழகிய முகமும் நான் பார்த்தே நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய வலிகளை எல்லாமே மறந்துட்டேன். Our foot lasted till we landed on this desert island, since when my chief delight has been in teaching you Miranda. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணேன்? நீ கொஞ்சம் வளர்ந்த உடனேயே உனக்கு எல்லா வித்தைகளையும், ஒரு கிங்குக்கு என்னென்ன வித்தைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும், அந்த எல்லா வித்தைகளையும் நான் உனக்கு டீச் பண்ணேன். அண்ட் வெல் ஹாவ் யூ ப்ராஃபிட்டட் பை மை இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ அதன் மூலம் நீயும் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிட்ட. ஸோ இதுதான் என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எப்போவுமே என்ன சொல்லாத, உன்னால் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற வேர்டை நீ யூஸ் பண்ணக்கூடாது. Heaven thank you, my dear father, said Miranda. Now tell me, sir, your reason for raising this sea storm. Okay, so பரவாயில்ல, நான் இவ்வளோ குழந்தையாக இருக்கும்போதே என்னை இந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஏதோ உங்களுக்கு பாரமாக நினச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, என்னால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? நவ் டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்டார்ம். ஓகே, இப்போ சொல்லுங்கள், எதுக்காக இப்போ இந்த பெரும் புயலை இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க? நோ தென் said her father, that by means of this storm my enemies the king of Naples and my cruel brother are cast ashore upon this island. ஓகே, ஸோ எதுக்காக இப்போ இந்த ஸ்டார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய எதிரியாக நான் நினைக்கக்கூடிய யாரெல்லாம்? கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் மை க்ரூவல் பிரதர், இவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க? இந்த ஷிப்புக்குள்ளால் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த புயலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால என்ன ஆகும்? இந்த ஷிப்பில் இருக்க எல்லாருமே இந்த ஐலண்டுக்குள்ளால வர வேண்டி இருக்கும். ஸோ அவங்க இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புயலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். Having so said, Prospero gently touched his daughter with his magic wand, and she fell fast asleep. For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation with the empty air. So having so said, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு என்ன பண்ணுறாங்க? ப்ராஸ்பரோ ஜென்ட்லி டச் ஹிஸ் டாட்டர் வித் ஹிஸ் மேஜிக் வேண்ட். ஸோ அவருடைய கையில் இருந்த அந்த மேஜிக் வேண்டால் மிராண்டாவை டச் பண்ணுறாரு. ஸோ அந்த மேஜிக் வேண்ட் அவங்க மேலே படும்போது என்ன ஆகுது? ஷீ ஃபெல் ஃபாஸ்ட் அஸ்லீப். அப்படியே நிற்கிற அந்த இடத்துலையே அவங்க தூங்குற மாதிரி, அதாவது வாட்ஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஷீ டசன்ட் நோ. ஓகே, அவங்க முன்னால் என்ன நடக்குங்கிற விஷயம் வந்து அவங்களால பார்க்கவோ கேட்கவோ முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க நிற்கிறாங்க. ஃபார் த ஸ்பிரிட் ஏரியல் ஜஸ்ட் தென் பிரசன்டட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் ஹிஸ் மாஸ்டர். ஸோ எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னா, இப்போது அந்த குட் ஸ்பிரிட் இந்த ஸ்டார்ம் கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஏரியல் வந்து என்ன பண்ணுது? ப்ராஸ்பரோவை மீட் பண்ண வந்திருக்கு. ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு டாக். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறாங்க. இது தன்னுடைய மகன் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ
before his master to give an account of the tempest. Okay, so இந்த tempest create பண்ணனால என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீடைல்ஸை கொடுக்கறதுக்காக தான் யார் வந்திருக்கா, ஏரியல் இங்க வந்திருக்கு. And how he had disposed of the ship company, and though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation the empty air. ஸோ யாருமே இல்லாத இடத்துல நான் தனிமையில் பேசுகிற மாதிரி இருக்கும், அதனால இதை என்னுடைய பொண்ணு வந்து கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? Okay, Prospero என்ன பண்ணுறாங்க, ஏரியல் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம், வாங்க, என்ன நான் கொடுத்த வேலையெல்லாம் என்னாச்சு, எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. Ariel gave a lively description of the storm and of the terrors of the mariners, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea, and his father thought he saw his dear son swallowed up by the waves and lost, but he saved, said Ariel. In a corner of the isle, sadly lamenting the loss of the king, his father. Okay, so என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத லைவாக பார்க்குற மாதிரி நேராக பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படியே அழகாக ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ என்ன ஸ்டோரி, about the storm and of the terrors of the mariners, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea. Leaped அப்படின்னா என்னன்னா தண்ணிக்குள்ளால ஆழமாக போகிறது. ஓகே, ஸோ கிங் ஆஃப் த நேபிள்ஸ் சொன்னோம் இல்லையா, அவருடைய சன் கூடவே வந்திருக்காரு. ஸோ வாட்ஸ் ஹிஸ் நேம், ஹி இஸ் ஃபெர்டினண்ட். ஸோ இந்த ஃபெர்டினண்ட் வந்து தண்ணிக்குள்ளால போகிறதை யார் பார்க்குறாங்க, and his father thought he saw his dear son swallowed up by the waves and lost. ஓகே, ஸோ கிங் ஆஃப் த நேபிள்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ என்ன திங்க் பண்ணுறாங்க, ஓகே என்னுடைய மகன் வந்து தண்ணிக்குள்ளால மூழ்கிட்டான், அலையில் போயிட்டான், ஸோ ஹீ இஸ் டெட். ஓகே, பட் ஹீ சேஃப். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவன் தண்ணிக்குள்ளால மூழ்கல்ல, நான் என்ன பண்ணியிருக்கேன், அவனை சேஃபாக வச்சுருக்கேன், செட் ஏரியல். In a corner of the isle, sadly lamenting the loss of the king, his father. Okay, so இந்த ஐலண்டில் ஒரு ஓரமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாரையும் அங்கங்கே வச்சுருக்கேன். ஸோ நோ ஒன் இஸ் டெட். ஓகே, ஸோ யாருக்கும் எந்த ஒரு உயிரிழப்பும் இங்கே கிடையாது. That's my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? Okay, ஸோ என்ன சொல்கிறாரு, ஓகே அந்த ஃபெர்டினண்டை நீ என்ன பண்ணு, என்கிட்ட கூட்டிகிட்டு வா. எதுக்காக அப்படின்னா ஹீ இஸ் யங். ஓகே, ஸோ ஹிஸ் டாட்டர் ஆல்சோ யங். ஸோ என்னுடைய பொண்ணுக்கு இந்த அழகான பையனை வந்து நான் காட்டலான்னு நினைக்கிறேன், அதனால இமீடியட்டாக அவனை இங்கே கூட்டிகிட்டு வா. நெக்ஸ்ட்டு, தட்ஸ் மை டெலிகேட் ஏரியா, செட் ப்ராஸ்பரோ. பிரிங் ஹிம் ஹியர், மை டாட்டர் மஸ்ட் சி திஸ் யங் பிரின்ஸ். ஓகே, ஸோ அவனை பார்க்கணும். பட் வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர்? ஓகே, ஃபெர்டினண்ட் இங்கே இருக்கா. Then what about the king of the Naples and my brother? அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க? I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hoped of finding, thinking they saw him perish. Of the ship's crew, not one is missing, though each one thinks himself the only one saved, and the ship, though invisible to them, is safe in the harbor. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாரு, அதாவது இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், ஃபெர்டினண்டை வந்து சேவ் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எனிகோ தே ஹவ் லிட்டில் ஹோப் ஆஃப் ஃபைண்டிங், திங்கிங் தே சா ஹிம் பெரிஸ். அதாவது தண்ணிக்குள்ளே மூழ்கிறத தான் பார்த்தாங்க, ஆனால் இறந்ததை பார்க்கல, அதனால ஒருவேளை உயிரோடு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரையும் நான் தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ண வச்சுருக்கேன். ஒன் ஆஃப் த ஷிப் crew not one is missing, though each one thinks himself the only one saved. ஸோ ஒவ்வொருத்தங்களும் என்ன நினைக்கிறாங்க, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன், மீதி எல்லாரும் இறந்துட்டாங்க இல்லை மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் த ஷிப் தோ இன்விசிபிள் டு தம், அதே மாதிரி அந்த ஷிப் கூட என்ன அவங்களுடைய பார்வையில இல்லை, இட் இஸ் broken into pieces, அது உடஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் சேஃப் இன் த ஹார்பர். ஸோ அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேஃபாக ஹார்பரில் வச்சுருக்கேன். ஸோ ஏரியல் தென் வென்ட் டு ஃபிட்ச் ஃபெர்டினண்ட். ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஏரியல் எங்கே போகுது, ஃபெர்டினண்டை கொண்டு வர்றதுக்காக போகுது. ஸோ இதோடைய கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.